ஒரு சமயம் ஔவையார் சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலாயமலைக்கு செல்கிறார். அப்போது மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று சிவபெருமான் இருக்கும் திசையை நோக்கி காலை நீட்டி அமர்ந்தார். இதை பார்த்த பார்வதி தேவிக்கு மிகவும் கோபம் வந்து விடுகிறது. உடனே ஔவையாரிடம், என் தலைவனான சிவபெருமான் இருக்கும் திசையை நோக்கி இப்படி காலை நீட்டி உட்கார்ந்திருக்கிறீர்களே, இது சிவபெருமானுக்கு செய்யும் அவமரியாதை அல்லவா? வேறு திசையை நோக்கி காலை நீட்டி உட்காருங்கள் என்று பார்வதி தேவி கூறுகிறார். இதை கேட்ட ஔவையாருக்கு சிரிப்பு வந்து விடுகிறது. அம்பிகையே, சிவபெருமான் இல்லாத திசையை பார்த்து காலை நீட்டி உட்கார வேண்டுமா? அப்படி ஒரு இடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு அப்படி ஒரு இடம் தெரிந்தால் சொல்லுங்கள், அந்த திசையை நோக்கி காலை நீட்டி உட்கார்கிறேன் என்றார் ஔவையார். அப்போதுதான் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார், அவர் இல்லாத இடம் என்று எதுவுமே இல்லை என்கின்ற உண்மை புரிய வருகிறது. இந்த தத்துவத்தை உணர்த்தும் விதமாகத்தான் அனைத்து திசைகளிலும் காட்சி தரக்கூடிய சுழலும் சிவலிங்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ளது.